வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அத்தியாயத்தில் 2.1ல் 6வதுல 2வது கணக்கு பார்க்குறோம். இது யூக்ளிடியன் வகுத்தல் முறைப்படி தான். யூக்ளிடியன் வகுத்தல் முறையும் போது ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. A is equal to BQ plus R. A is equal to PQ plus R. R வந்து 0க்கும் Bக்கும் நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல A வந்து எது பெருசு? பெரிய நம்பர் என்னது? 867. B வந்து 255. ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோம்? 867 இந்த சைட் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் என்ன போடுறோம்? 255. இது எத்தனை தடவை போகுதுன்னு பார்க்குறோம். 867 வகுத்தல் 55 எத்தனை தடவை போகும்? 3 தடவை போகும். 3 தடவை போச்சுன்னா என்ன வரும்? 15க்கு மிச்சம் 1, 15 16க்கு மிச்சம் 1, 6 1 7, 2 0 102 வந்து மீதம் இருக்குது. அப்போனா என்ன வந்து 3 + 102. ஓகேவா? அடுத்து ஈக்குவல் டு 102. இங்கே இன்ட்டு போட்டுக்கோ. இப்போ என்ன செய்யணும்? 255 102ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது என்ன வருது நம்மளுக்கு? 2 தடவை போகும். 2 தடவை போயிடுச்சுன்னா என்ன வரும்? 204. மீதி என்ன வரும்? 1 5 51. இங்கே 2 போட்டுக்கோ ப்ளஸ் 51. நம்மளுக்கு இங்கே 0 வரணும். மீதிங்கிற இடத்துல 0 வரணும். அடுத்த ஸ்டெப்பு 2 ஈக்குவல் டு 51 இன்ட்டு 102. 102 51ஆல் நம்ம வந்து வகுக்கிறோம். எத்தனை தடவை போகும்? 2 தடவை போயிடும். போகுமா? போகும்போது என்ன வரும்? 2 10. மீதி என்ன இருக்குது? 0 வருது. மீதி 0 வருது. 0 வந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணுறோன்னு அர்த்தம். என்ன வரும்? 2 + 0. அப்போனா இந்த 51 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இதான் வந்து என்னது? மீ போ வ 51. எளிமையாக இருக்கலாமா? ஃபஸ்ட்டு கணக்கு வந்து கொஞ்சம் எலாப்ரேஷனாக செஞ்சேன். ஆனால் மெத்தட்ஸ் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சாலே போதும். நீ ஒவ்வொன்றும் வந்து ≠0 சென்டென்ஸ் எழுதணும்னு அவசியமே கிடையாது. புரியுதாம்மா? அடுத்த கணக்கில் பார்ப்போம்.